மிட் நைட் மேகி செய்யலாமா? நைட்டு 2 மணிக்கு ரொம்ப பசிச்சுது, தூக்கமே வரல. ஸோ மேகி செய்யலான்ட்டு பொறுமையாக போய் ஸ்டவ் ஆன் பண்ணி 2 மேகி இல்லை 1.5 மேகி வந்து உடச்சி போட்டுக்கிட்டேன். 1.5 மேகி போட்டிருக்கேன். அது என்னமோ தெரியல, 1 மேகினா ரொம்ப கம்மியாக இருக்கும், 2 மேகினா ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகும். 1.5 மேகி தான் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணி மேகியை வேக வைக்க போகிறேன். நார்மல் மேகி செய்ய போகிறது இல்லை, சோயா சாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி ராமன் ஸ்டைலில், கொரியன் ஸ்டைலில், இது கொரியன் தெரியல, டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். யூடியூப்ல மேகியை டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு ஒரு ஈஸி ரெசிபி பார்த்தேன். அதாவது பூண்டையும் பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் வந்துட்டு மேகி மசாலா, 2 ஸ்பூன் சோயா சாஸ், கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க. அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வினிகர், இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டியில் எண்ணெயை காய வச்சு அதில் வந்து இந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் போட்டு கொதிக்க விட்டு அதை தாளிச்சதை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி கிண்டணும். பை த வே, மேகிலாம் அடிக்கடி சாப்பிடாதீங்க. இந்த மசாலாவில் நம்ம வேக வச்ச மேகியை போட்டு மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான். இது மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், இல்லைனா நார்மல் மேகியே செஞ்சு சாப்பிடுங்க. பட் ஆக்சுவலி இது செம்மையாக இருந்தது. கொரியன் ஃப்ளேவரில் டேங்கியாக புளிப்பு காரம்லாம் கலந்த மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மேகி பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பை.